ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் வாய்ஸ் கொடுக்கும்போது சேரா படம் இங்கே தூக்க போகுது, எல்லாம் படம் தூக்கி சாப்பிட போகுது இந்த படம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க. படமே தூக்கி ஹீரோ கப்பல் எடுத்தாரு கடலுக்குள்ள, அங்கே முழுகிருந்துச்சு ப்ரோ. அங்கே எந்திரிக்கல படம், அங்கே எந்திரிக்கல. ஹீரோனி எது கூட்டு போனாருன்னு தெரியல, எல்லாத்தையும் கூட்டு போய் ஒன்றா வச்சாரு. வெளியே வந்து பார்க்கும்போது கடலை விட்டு வெளியே வரும்போது பாதி படம் முடிஞ்சு போச்சு. இவர் கையில் கத்தி எடுக்கும்போது எங்கள் அப்பா செத்துட்டாரு. அப்புறம் அப்பா எது செத்துறாருன்னு தெரியல ப்ரோ. கோயில் சாமி கும்பிட போனாரு, இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, கொண்டான். அவர் கப்பலில் இருந்தது தான் பெரிய பிரச்சனை. அமைதியாக வெளியே இருந்தால் படம் முடிச்சிடலாம். போலீஸ்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல போலீஸ் தான் நினச்சேன், ஆனால் வில்லன். திடீர்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரு, திடீர்னு நல்லவனாக மாறிட்டாரு. இவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு அது படம் முடிஞ்சிருச்சு. கதை தான் ப்ரோ, இல்லை அவரு சமயம் நடிப்பார் ப்ரோ, அதனால தான் ப்ரோ வந்தோம். கதை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதி முடிக்கல. ஏதோ அவருக்குன்னு தனியாக அவரை மட்டும் வச்சு எழுதுன மாதிரி இருக்குது, வேற யாருக்கும் கதை இல்லை. கருணாசுக்கிறாரு, அவருக்கு கதை எழுதலை, ஹீரோயினுக்கு கதை எழுதலை, யாருக்குமே கதை இல்லை. ஹீரோயின் வந்து அந்த சாங்காக கொண்டாண்டாங்க, அது வேணா நல்லா தெரியுது. தீபாவளிக்கு எப்படி பார்க்குறீங்க? பெரிய தீபாவளிக்கு வரணும், பெரிய படமே ஒரு டைமும் வரக்கூடாது, சின்ன படமும் வரணும். அதுக்கு மேலே தீபாவளி எல்லா டைமும் நம்ம பெரிய ஆக்டர் படத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன டேரக்டர் இருக்காங்க, சின்ன ஆக்டர் இருக்காங்களே, அவங்க படத்தை பார்த்து ஒரு அளவுக்கு பெரிய ஆள் அவங்களும் வளர்த்து விடணும்ல. எப்பவுமே வந்து பெரிய ஆக்டர் படமே வரணும்னுலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதாங்க சொல்கிறேன், தளபதி தான் சொல்கிறேன். தளபதி, அர்ஜுன், கமலஹாசன், இவர் ரஜினி, இவங்க எல்லாமே அவங்க வந்து சாம்ராஜ்யம் தனியாக இருக்குது. அவங்களே இப்போ நம்ம எதிர்பார்த்து தீபாவளிலாம் எதிர்பார்க்கக்கூடாது, தீபாவளி பொங்கல்ட்டு. மற்றமாதிரி இவங்களும் ஒரு ஆக்டர் தானே, இவங்களும் வந்து மெனக்கட்டு நடிச்சிருக்காங்கல்ல, இவங்க படத்தையும் வந்து பார்த்து இவங்களுக்கான சப்போர்ட் நம்ம பண்ண வேண்டியது தான். நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல ஸ்டோரி. கத்தி படம் ரீமேக். ஆமாம், கத்தி படத்தில் வந்து தண்ணிக்கு போகிறான்னாப்புல, இவர் டீசல் வச்சு மீனவ மக்களுக்காக போகிறான்னாப்புல. அதுதான் நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, நல்லா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ தான், செகண்ட் ஹாப் நல்லா தரமாக இருந்து ஹரிஷ் கல்யாண் நல்லா நடிச்சிருக்காப்புல. நல்லா நம்ம நடிப்புக்காக வந்து பார்க்கலாம். நல்ல ஸ்டோரி, மீனவ மக்களுக்காக ஒரு போராட்டம் பண்ணி வெற்றி பெற்று கொடுக்குறாப்புல. டீசல் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதான் க்ரூட் ஆயில் ப்ரோ, க்ரூட் ஆயில் தான் ப்ரோ எல்லாமே. அதான் மெயின். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நம்ம அதான் திருடுறோம், நம்மகிட்டேருந்து ஒருத்தன் திருடுறான், அதை தடுக்கிறோம், அது மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் நல்லா தான் ப்ரோ இருக்கும், ஓரளவுக்கு ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டல்லடிக்கும். பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலாக மக்கள் கருத்து பேசுகிற மாதிரி, இந்த மீனவ குப்பம் அந்த பக்கம் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி கற்பனையாக ஒரு கதை பண்ணி ரியலாக என்ன பிரச்சனை நடக்குது. இப்போ அவங்க பிரச்சனையை நார்மல் பீப்புள் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம தான் போராடணும், அரசாங்கம் கண்டுக்காது, நம்ம தான் போராடணும், அதை ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது கத்தி படம் பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, கதைக்கு தேவையானங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு வச்சு சொல்லியிருக்காங்க, டீசல் அந்த பேட்ரிஸ் பேட்டரி. ஆமாம் ப்ரோ, நல்லா ப்ரோ, ஆக்ஷனும் இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, பார்க்கலாம், அவ்வளோதான், ரொம்ப பீக்லாம் இல்லை. ஆமாம் ப்ரோ, லேக் ஆகுது. பாட்டு நல்லா இருக்குது. டீசலில் தான் பெட்ரோல் அரசியல் பற்றி போட்டிருக்காங்க, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஃபேன் படம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் போகுது, கதையே செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா கதை எடுத்து வந்திருக்காங்க, அதை அரசியல் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா ஃபேன் படம் பார்க்கலாம். பெரிய படம் சரியாக இப்போ வரல, நம்ம தளபதி தான் பார்த்தோம், இந்த படம் வரல. ஓகே தான், கதை நல்லா இருக்குது, கதைக்காக பார்க்கலாம். ப்ரோ அவர் வராரு, இவருக்காக பாடுபடுறாங்க, அது வேணா சொல்லிக்கிறாரு. எதுக்காக பாடுபடுறோம் அதுதான் ப்ரோ சொல்லலை, நானும் கடைசி வரைக்கும் கேட்டேன், சொல்லலை. அது வந்து சின்னதாக முடிச்சிட்டாங்க ப்ரோ, அதுதான் சொல்லியிருக்கணும் ஃபர்ஸ்ட்லேருந்து. ப்ரோ படத்தை வந்து ஹரிஷ்ல எதுவும் வேறு யாருக்குமே ரொம்ப பில்ட் பண்ணல கதை, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மணி நேரம் தான் ஒன் டேபிள் வாட்சபிள், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ பார்க்குறது, அதே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹீரோயின் எப்படி? ஹீரோயின் ஓகே, ஆனால் அவங்க பாட்டுக்காக வச்சதுனால கொஞ்சம் பிரச்சனை. அவங்களுக்கு கொஞ்சம் கதை எழுதிக்கலாம், வக்கீலே இருந்தாங்க, ஆனால் எதுக்குமே போராடணுமே தெரியல. கொஞ்சம் போராட்டத்தை ஒரு 10 பேர்த்து கூட்டு போய் போராடிக்கலாம் ரோட்ல இருந்து. படத்துல இருந்து எப்படி ஓடிடணும், நாங்கள் போகிறோம், நானும் கடைசி தப்பிக்கலான்னு ஃபர்ஸ்ட் ஹாப் தப்பிச்சிட்டோம் ஈஸியாக. இன்டர்வியூவில் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஒரு 5 வேணாம், ஒரு 4.5 கொடுப்போம். ஓகே ப்ரோ.
எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதான் லேகாக தான் இருந்துச்சு. செகண்ட் அந்த கிளைமேக்ஸ் சீன் வரும் தான் கொஞ்சம் பேஸ் ஸ்லோவாக போகுது ப்ரோ, ரொம்ப ஸ்லோவாக போகுது. எங்களுக்கு அதை கனெக்ட் ஆக முடியல. உங்களுக்கு புரியுதா? அந்த வைபோட அதாவது அந்த அவங்க சொல்கிறது வரை கனெக்ட் ஆக முடியல. ரொம்ப ஸ்லோவாக போகுது. லாஸ்ட்டாக வந்து அந்த சோசியல் இதை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக போனதுனால இதாக. ஆனால் ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆமாம் அப்படி தான். அதே போராட்டம் அந்த பங்க் பண்ணுறது அதே மாதிரி தான். அந்த பெட்ரோல் டீசலை பற்றி தான். அவங்க மாஃபியா மாதிரி ஒரு கேங். அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சதுனால எப்படி சென்னையிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் எப்படி இதாகுது, அவங்க வந்து அந்த குப்பத்தை வந்து எப்படி அவங்க அந்த போர்ட்டாக மாற்றுறதுக்காக அது மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா? ஒன் டே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்ன, இப்போ தளத்தில் இருக்கிறதுலாம் நம்ம தனுஷ் படம் சூர்யா நிறைய பார்க்கலாம். தீபாவளி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபேனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வருஷம் இந்த படம் தீபாவளிக்கு இல்லை பெரிய படம் எப்படி பார்க்குறீங்க? இந்த படம் வாய்ப்பு இல்லை, இந்த படம் இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகல வருத்தம் இருக்குது. அப்படி எதில் இந்த படம் தான் என்ன பார்க்க வேண்டியது? எந்த படம் தான் பார்க்க வேண்டியது. சரி, எதனால் வச்சு லேக் ஆகுதுன்றாங்க, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக பார்த்து செகண்ட் ஹாஃப் வந்து கத்தி 2 எடுத்த மாதிரி இருக்குது. கத்தி 2 பார்த்த மாதிரி இருக்குது. கத்தி 2 பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்குது, அவ்வளோதான். படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக வச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கல்யாண் ஆக்ஷன் ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மற்றபடி படம் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. எதனால் லேக் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து லேக்லாம் ஆகலை, ஸ்பீடாக தான் போகுது படம். அந்த கதை தான் கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது. ஏற்கனவே கத்தி 2 அந்த மாதிரி எடுத்துருக்காங்க. வருங்காலத்து ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி எடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வர காலத்தில் வரப்போகுது. அதுக்கு இவங்களாம் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி அரசியல். இப்போ நம்ம தளபதி படம் நிறைய பெரிய படங்கள் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி படம் வருது, நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அந்தளவுக்கு இது ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்குது. கமர்ஷியல் பேக்காக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நல்ல ஸ்டோரி செலெக்ஷனு நல்லா பண்ணியிருக்காரு. ஹரிஷும் சரி, டேரக்டர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. டைரக்டர் நல்ல கதை, மீனவ சமுதாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்பர் பற்றி நல்லாயிருக்கு. மியூசிக் இல்லை, அது கதை அது சார்ந்து தானே இருக்குது. அது பெட்ரோல் டீசல் அது நடக்கிற அரசியல் பற்றி தானே இருக்குது. ஸோ கரெக்டான டைட்டில் தான். போஸ்டர் ஃபஸ்ட் எனக்கு பிடிக்கல தான், ஆனால் டீசல் பம்ப் வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலி தான் நல்ல டைட்டில். நல்லா இருக்குது படம். ஓவரால் நல்ல பேக்கேஜாக இருக்குது. கமர்ஷியல் பேக்காக இருக்குது. ஸ்டண்ட்டும் சூப்பராக இருந்தது. தாராளமாக பார்க்கலாம். நல்லா தான் போச்சு. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு. ஏன்னா தீபாவளி வரப்போ மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்கறதால நாளைக்கு வந்து படத்துக்கு வருவாங்க மேபி. ஓகேங்களா? அதெல்லாம் படத்துக்கு தப்பவே தப்பாக சொல்லக்கூடாது. ஓகே தான் ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, ரொம்ப கொண்டாட முடியாது. அந்தளவுக்கு ஓகே தான், ஆவரேஜ் சுமார்னு சொல்லலாம். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகுது, என்ன அதுக்கு நீங்கள் டேரக்டர் கேட்டீங்கன்னா என்ன எதனால் அதுதான். அது வந்து கதைக்கு ஏற்ற மாரி ரொம்ப இது பண்ணல. தேவலாம் லவ்வில் வச்சாங்க. லவ்வும் செட் ஆகலை. சென்டிமெண்ட் வச்சாங்க. சென்டிமெண்ட் யாருமே அந்த அளவுக்கு ஒழுங்காக நடிக்கல. நீங்களே பாங்களா, எனக்கு ரொம்ப மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு அந்த ஒரு அழுகிற சீன்லாம். ஃப்ரெண்டு சத்துறான்னு வச்சுக்கோங்க, அப்படி கண்ணில் தண்ணி வரும். ஓகேங்களா? ஆனால் அவர் அப்படியே கேஷுவலாக நடிக்கிற ஒரு மாதிரி நிற்கிறாரு. ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக பார்க்கலாமா? ஓகே தான் பார்க்கலாம் ப்ரோ. நல்ல கருத்து இருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் 20 மினிட்ஸ் ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாம். ரொம்ப வளரணும் இழுத்துட்டு போயிருக்கிறது. அதுதான் நடுவில் பாருங்க கத்தி ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அவ்வளோ யூஸ் ஆகிடும். ஆனால் இதில் வந்து மீனவர் இருக்காது. ஓகேங்களா? அதில் எப்படி தளபதி வந்துட்டு அந்த தண்ணி டேங்க் அந்த நகரோ அந்த வாட்டர் இதில் உள்ள நிற்பான்ல, இது வந்துட்டு அவர் வெளியே நின்று பண்ணுவார். அது ஓகேங்களா? அதுதான் சிம்பிளாக பார்க்குறப்ப தோணுச்சு. அதனால் கத்தி 2 எடுக்கிறாங்கன்னு தோணி ஃப்ரெண்டு பேசியிருந்தேன் நான். ஆனால் ஓகே தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கடவுள் யாருன்னு யார் பார்த்தா அதை கண்ணில் காட்டுது இந்த சினிமா.